The 100-man competition 2025 20வது போட்டி ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று 100-manல நம்ம டெலிகிராம் டீம் கொடுத்தோம். அதுல இருந்து ரெண்டு சேஞ்ச், ஒரு சேஞ்ச் பிளேயர் சேஞ்ச், இன்னொரு பக்கம் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி நம்ம வியூவை மினி ஜிஎல் வின் பண்ணிட்டார். அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, காரணம் அவர் வியூவர்ஸ் நிறைய பேர் சாட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே அவர் வின் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட சாட் பண்ணாங்க அப்படின்றனால அது பெருசாக விரும்பலை. ஸோ அதனால தான் அதை ஷேர் பண்ணலை. எனிவே என்ன மாற்றம் செஞ்சார் அப்படின்னா, நம்ம டீமை பார்த்தோன்னே டாப் ஆர்டர் விளையாட மாட்டாங்க, மிடில் ஆர்டர்லேருந்து தான் விளையாடுவாங்க அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அவர் சொன்னார். நான் அப்படி யோசிச்சேன்னா அது இல்லை, டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள நான் மிஸ் பண்ணேன். ட்ரேசலுக்கு பதிலாக ஒரு கார்ட்ரேட் எடுத்துட்டார். ஒரே சேஞ்சு டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரஷீத் கான் இன்னைக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஏன்னா மிடில் ஆர்டர் ஆப்போனண்ட் வந்து அந்தளவுக்கு கிரேட்டெல்லாம் ஸ்பின்னை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ரஷீத் கானை வைஸ் கேப்டனாக போகிறது நல்ல சாய்ஸ் அப்படின்னா அதே மாதிரி அவர் வைஸ் கேப்டனாக ரஷீத் கானை போட்டார். ஸோ அவ்வளோதான் சேஞ்சு. அவர் மினி ஜிஎல் வின் பண்ணார். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் மினி ஜிஎல் வின் பண்ணதாக சொன்னார். ஸோ எனிவே சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த 100 பொறுத்த வரைக்கும் வின் பண்ணலாம். ஒன்று வந்து விமன் கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம். விமன் கிரிக்கெட் நடந்து மென் கிரிக்கெட் நடக்கும்போது அந்த ட்ராக்கு கிளாரிட்டி கிடைக்கும், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி யோசிக்கலாம். விமன் கிரிக்கெட்டில் நிறைய ஸ்கோர் வருதுன்னா மென் கிரிக்கெட்லேயே நிறைய ஸ்கோர் வரும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. விமன் கிரிக்கெட்டில் எப்படி விளையாடும்போது மென் கிரிக்கெட்டில் எப்படி விளையாடுறாங்க இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நீங்கள் டீம் செட் பண்ண முடியும். ஸோ அதை ஒரு விஷயத்த பண்ண பாருங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுமே வீடியோவில் கிளியராக எவ்வளோ ஸ்பின் பவுலர் விக்கெட்டு, எவ்வளோ பேஸ் பவுலர் விக்கெட்டு, பிச்சோட பிஹேவியர் அண்ட் ரீசன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிளேயரோட இன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எவ்வளோ நல்லா விளையாண்டுருக்காரு, அவருக்கு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்கா, இதையுமே சொல்கிறோம். இதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்கலாம். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக நிறைய இடங்களில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய நேரங்களில் ஸ்மால் லீக் ரொம்ப எளிதாகவும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்குங்க. சாய் கிளவன் 100 women and men கிரிக்கெட்டுக்கு சீரியஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம். இப்போ சீரியஸ் லீடர் போர்டு பார்க்குறது அபூர்வமாக இருக்கிற இடத்துல இந்த ஆப்பில் சீரியஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திங்க. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. சாய் கிளவன் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாமில் தான் இந்த போட்டி. கிளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட். ஆகஸ்ட் 19 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 18 போட்டிகள், ரிசல்ட் இல்லாமல் ஒரு போட்டி கூட இல்லை. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 11 வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 7 வின்னு. பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள், ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கும். வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் பண்ணால் விக்கெட்ஸ் நிறையா விடும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்காக ஸ்பின்னுக்கு எடுக்குது நான் சொல்ல வரல, பேஸ் ஆஃப் பண்ணி போட்டால் இங்கே விக்கெட்ஸ் விடும். 148 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், பேட்டிங் செகண்டுக்கு 139 ஆவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போதும் 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அதிக ஸ்கோர், லண்டன் ஸ்பிரிட் லோ ஸ்கோர். ஸ்பின்னுக்கு 77 விக்கெட்டு, பேஸுக்கு 128 விக்கெட்டு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன், ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் குறையாக வீசுவாங்க, பேசஸ் அதிகமாக வீசுவாங்க போது இந்த இடத்துல ஓகே கண்டிப்பாக. அண்ட் எண்ட் ஓவர்ஸ்லேயும் சில விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு அது வேரியேஷன் கொடுக்குற பாலர்ஸ் விக்கெட் விழுது. நான் ஏற்கனவே சொன்னேன். 120 பிலோவா ரன்ஸ் வந்ததில் 120 to 149 அந்த ரேஞ்சில் 10 டைம்ஸ், 150 and 150 அபோவா 7 டைம்ஸ் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக பிளேயர்ஸ் பேஸில் பாருங்கள், பிளிப்சால்ட் டாப்பில் இருக்காரு, ஹேல்ஸ், முன்ரோ, டாம் கோஹ்லர், மேக்ஸிமம் இந்த டாப் ஆர்டர் 1 2 3 பிளேயர்ஸ் நிறைய நல்லா விளையாண்டுருக்காங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் டாப்பில் சூப்பராக ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு. நெச்சண்டி லாங்கே ஒரு வேரியேஷன் போல அவர் வந்து 5 விக்கெட் ஹால் இங்கே எடுத்திருக்காரு. ரவி போபாரா இவரை பற்றி தெரியும், மீடியம் பேஸ் தான் வச்சார், எக்ஸ்ட்ரா பேஸ் கிடையாது. அதே நேரத்தில் ரஷீத் கான், மூஸ்லி, ரஷீத் கான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பவுலர்ஸுங்கும் போது இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேஸ் ஆஃப் பண்ணணும், அவங்களுக்கு விக்கெட் விழுது. ஜோர்டான் அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் கண்டிப்பாக. கிரிகரி அண்ட் செகண்ட் ஒரு ஸ்பின்னர், பெயின் பவுலர் வேரியேஷன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேரியேஷன் கொடுக்குற பவுலருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சாமுவல் குக் இந்த போட்டியில் விளையாடுவாரா ஒரு டவுட் தான், பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் ஒன்றில் சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்திருக்காரு. 14 போட்டியில் 17 விக்கெட்டு, லியூகுட் அடுத்து ரஷீத் கான் 1 செகண்ட். ஸோ இப்படி தான் லிஸ்ட் இருக்குது. சாமுவல் குக் இன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன போட்டியில் ஸ்பின் பேஸ் கிரவுண்ட்னால அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த போட்டியில் ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருவாங்க நம்புகிறேன். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் 17 போட்டியில் 12 வின்னு, கண்டிப்பாக ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 5 லாஸ் இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 5 வின்னு, சேசிங்க்கு 7 வின்னு, 151 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் நிறைய விடலை, 5 விக்கெட் அப்படின்னு தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் விட்டுருக்காங்க. மான்செஸ்டர் விளையாண்ட 2 போட்டியில் ஒரு வின்னு ஒரு லாஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில்.
அண்ட் ரீசன்ட் நம்பர் பாருங்கள் 140, 124, 150, 166. ஸோ கொஞ்சம் மீடியம் எண்டில் நிறைய ஸ்கோர் வந்திருக்கு, ரொம்ப ஹை எண்டுக்கு போகலை, அதையுமே நம்ம மைண்ட் பண்ணணும். 10 ராக்கெட்ஸ் டாப் ஆர்டரில் டாம் பேண்டன், ஜோ ரூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேண்டன் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார், செம்மையாக விளையாடுறாரு. ரூட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரூட் கிடைக்காம விளையாண்டுட்டு இருக்காரு, அந்தளவுக்கு பவுலிங்கும் வாய்ப்பு கிடைக்கல. ரேகன் நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணாங்க, ஓரளவுக்கு கிரிப் பண்ணி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸ் ஹோல்டன், ஆடம் ஹோஸ் இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பிளேயர், அவங்களாம் ரொம்ப லேட்டாக வர்றாங்க. போன போட்டியில் மேக்ஸ் ஹோல்டனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, லெஃப்ட் ஹேண்டர் மேலே அனுப்பணுங்கிற ஆங்கிள். அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வரணும்னா வில்லி, அதுக்கப்புறம் டாம் ஹோர்ஸ் அப்படின்னு போனாங்க. டாம் ஹோர்ஸோட அந்த இன்னிங்ஸும் சூப்பராக இருந்தது, செம்ம கலக்கலான ஒரு இன்னிங்ஸ். நல்லா 10 ராக்கெட்ஸை வெற்றி பெற எடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஹிட்டிங் அண்ட் பயங்கரமாக விளையாடக்கூடிய பிளேயர், இங்கிலீஷ் கண்டிஷனில் சூப்பர் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அவரு ப்ரொமோட் பண்ணிக்கிறது இல்லை, அதே நேரத்தில் பவுலிங்லேயே முழுமையாக பேசுகிறாரா அப்படிங்கிறது கேள்வி தான். ஒருவேளை சாம் குக் பவுல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவர் வர மாதிரி இருந்தால் டேவிட் வில்லியோட ஓவரும் குறையும், அதையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ யோசிக்கிறப்ப போன போட்டியில் நடந்ததில்ல, லாக்கி ஃபெர்குசன், ஸ்டோய்னிஸ் அண்ட் வில்லி 3 பேர் தான் ஃபாஸ்ட் பாலர் பேஸ்லேயே இருக்காங்க. அதனால் பேஸுக்கு போடணுங்கிறதுனால 4 ஓவர் முழுமையாக போட்டார். பட் அதே இடத்துல மற்ற இடங்களில் அதை யோசிக்க முடியாது, மைண்ட் பண்ணிக்கிங்க. டாம் ஹோர்ஸ் போன போட்டியில் கலக்கினார் பேட்டிங்கில். அண்ட் ஸ்டோய்னிஸ், ஹாரிசன், ஆடம் ஹோஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் டெப்த் உள்ள ஒரு யூனிட்டு. ஹாரிசன் பவுலிங்கில் டீசெண்டாக பண்ண முடியும், கொஞ்சம் ஹெவியாக பயன்படுத்துவாங்கிறது கேள்வி தான். காலம் ஃபெர்குசன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு, காலம் ஃபார்கிசன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு. லாக்கி ஃபெர்குசன் மிடில் பேஸ் அண்ட் லேட்டர் பேஸில் நல்லா வீசிக்கிட்டு இருக்கார், இது வரைக்கும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. நம்பரை பார்ப்போம். டாம் பேண்டன் ரீசன் நம்பர் கலக்கிறாரு, கடந்த 4 போட்டி இந்த சீரியஸில் செம்மையாக இருக்குது. நம்பர் ஒரு 50 பக்கமாக நெருங்கி ஒரு 50 அடிக்க முடியாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு தான் சொல்லலாம், மற்றபடி சூப்பர். ஜோ ரூட்டோட நம்பரை பாருங்கள், ரொம்பவே சுமாராக இருக்குது, அவ்வளோ கிரேட்டாக இல்லை, கஷ்டப்படுறாரு. ரேகன் அகமது ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங், கடந்த 2 போட்டியில் டவுன் அப்படின்னாலும் பவுலிங்கில் மேலே ஓரளவுக்கு பண்ணுறாரு, அந்த இடத்துலையும் நம்ம பார்க்கணும். பேட்டிங்கில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது. மேக்ஸ் ஹோல்டன் ரொம்ப லேட்டாக தான் அனுப்புகிறாங்க, போன போட்டியில் தான் நம்பர் 4லேயே இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் யோசிக்கலாம், அது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. டேவிட் வில்லியோட நம்பர் ரீசெண்டாக பெருசாக கிடையாது, பவுலிங்கில் 33 போட்டியில் 29 விக்கெட், ஸோ ஓரளவுக்கு நிறைய இருந்திருக்காரு. பட் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் 20 பால்ஸ் போன போட்டியில் மட்டும்தான், ரீசனே நான் சொன்னேன், அதனால தான் போட்டார். டாம் ஹோர்ஸு போன போட்டியில் கலக்கலான ஒரு இன்னிங்ஸு, கண்டிப்பாக நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். பெல்ட் ட்ராக்ஸில் நல்லா விளையாடு, நல்ல ட்ராக், ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் டாம் ஹோர்ஸை பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி விளையாண்டுருப்பார். மார்கஸ் ஸ்டோய்னிஸு நிறைய பயன்படுத்தலை, சில நாட் அவுட்ஸ் பேக் எண்டில், பட் லேட்டாக வர்றது அப்படிங்கிறது 100ல் எதிர்பார்க்கறது தான். 5, 6 இந்த மாதிரி ரேஞ்சு போயிட்டாவே கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. சில நேரத்தில் ஏர்லி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் விளையாடுவாங்க, ஸோ அதுவுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோய்னிஸு ஓகே, பவுலிங் பேஸில் கன்சிடரபிள், சில நேரங்கள் அதையுமே வந்து கேப்டன் வில்லி கன்சிடர் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்குது. நிறைய நேரங்களில் முழுமையாக வீசியிருக்காரு, இந்த இதில் பாருங்கள் ஒரு போட்டியில் ஒரு 5 பால்ஸ் தான் வீசினார், அதையுமே மைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் பயமும் இருக்குது. கெல்வின் ஹாரிசன் போன போட்டியில் ஒரு 2 செட்டு வீசினார், நிறைய ரன்ஸுக்கு போனார், கண்டிப்பாக நல்ல போல, டவுட்டே இல்லை. ஆடம் ஹோஸு பேட்டிங்கில் கண்டிப்பாக மேலே வந்தால் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருந்திருக்காரு. பட் நம்பர் 8, நம்பர் 9 ரேஞ்சுக்கு யோசிச்சாங்கன்னா அதை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது, அவர் எடுக்கணுமா அப்படின்னு தான். லாக்கி ஃபெர்குசன் டெஃபினட்டாக போன போட்டியை தவிர்த்து எல்லா பக்கம் விக்கெட் எடுத்திருக்காரு, ஸோ கண்டிப்பாக டீசன்ட் பவுலர். அண்ட் காலம் பார்க்கின்சன் 12 போட்டியில் 12 விக்கெட், விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், ஓரளவுக்கு பயன்படுத்துவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அவர் இருந்தால் முழுமையாக ஓவர் வீசுறாரு அப்படின்றதை பார்க்குறோம். இன்றைக்கி போட்டியில் பாசிபிளாக கால்வின் ஹாரிசனுக்கு பதிலாக தான் சாமுவல் குக் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் டாப் ஆர்டரில் பிளிப்சால்ட், மெக்கனி, கடந்த சில போட்டியில் அவங்க 2 பேருமே ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஜோஸ் பட்லர், ரவீந்திரா, கிளாசன் போன போட்டியில் வேறு லெவல் கிளாஸாக காட்டினாங்க, சூப்பராக விளையாண்டாங்க. லெவிஸ் கிரிகரி, மேட்டி ஹர்ஸ்ட் போன போட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் டாம் ஹார்ட்லிக்கு பதிலாக மாத்தி ஹர்ஸ்ட் எடுத்துருவாங்க, தேவைப்பட்டா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸுக்கு ரிச்சன் ரவீந்திரா பயன்படுத்துவாங்க, அது மாதிரி தான் பண்ணாங்க. இந்த போட்டியிலையும் மாத்தி ஹர்ஸ்ட் தான் தொடர்வார், பிரச்சனை இல்லை. 11ல் மாற்றம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஐடியாவாக இருக்குது. சார்ஜ் காட்டனுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஒரு பேஸ் வேணும்னா எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அண்டு பேஸ் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா யோசிக்கலாம். பட் சோனி பெக்காராக இருக்கட்டும், இல்லை ஜோஸ்டங்காக இருக்கட்டும், ஸ்காட் கரியாக இருக்கட்டும், பயங்கர கலக்கலான அவுட்புட் கொடுக்கும்போது சார்ஜ் காட்டனுக்கான வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிடலாம். நம்ம பார்ப்போம். பிளிப்சால்ட்டு கடந்த 2 போட்டியில் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பென் மெக்கனி முதல் போட்டியில் ஒரு குயிக்கான 29, 12 பால் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறுறதை பார்க்குறோம். ஏர்லியாக கொஞ்சம் சென்சிபிளாக விளையாடணும், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளே, அது டவுட்டே கிடையாது, பட் சென்சிபிள் வேணும். ஜோஸ் பட்லர் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கார்.
ஒரு போட்டியில் டவுனு. ஸோ அதர்வைஸ் எல்லா போட்டியிலையும் சூப்பராக விளையாண்டுருக்காரு. அண்ட் கேட்சிங் அப்படிங்கிறதும் இருக்குது. விக்கெட் கீப்பராக அந்த இடத்துல சக்ஸஸ் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா போன போட்டியில் முதல் முறையாக 100ல் 14 பால் 31. ஸோ அது ஒரு விஷயம். அண்டு ஒரு செட்டு பால் போட்டார், 2 செட்டு பால் போட்டார். 10 பாலுக்கு 13 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதுவுமே பார்க்கணும். ஹென்ரிச் கிளாசன் முதல் முறையாக இந்த சீசனில் ஓவரால் ஃபார்ம் அவுட்டு. அதில் முதல் முறையாக ஒரு சூப்பர் இன்னிங்ஸு. பட் அதுலேயுமே ஏர்லியாக கொஞ்சம் டைம் பண்ண முடியல, அப்புறம் சூப்பராக கலக்கிட்டார். அதுதான் கிளாசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. குறிப்பாக ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ண முடியும். லேவிஸ் கிரிகரி டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. பவுலிங்கில் நிறைய கொடுத்தா ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் ஸ்டில் நிறைய பவுலிங் கொடுக்குறாங்களான்னா இந்த சீசனில் இது வரைக்கும் முழு செட்டப் கொடுக்கல, அதையுமே பார்க்கணும். மாத்யூ ஹர்ஸ்ட்டு 8 மேட்ச்சு ரொம்ப லேட்டு. ஸோ பெருசாக யோசிக்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஸ்காட் கரி விக்கெட் டேக்கிங் பவுலில் போன போட்டியில் தான் விக்கெட் எடுக்கல, பட் கொத்த எடுப்பார், அதுதான் பார்க்கணும். முதல் போட்டியில் 4 விக்கெட்டு, போன போட்டிக்கு முதல் போட்டியில் 3 விக்கெட்டு. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். 100 ஸ்பின் பேஸ் ஸ்டாக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஸோ ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் தடுமாறி இருந்தார். போன போட்டியில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அது ஸ்பின் பேஸ் ஸ்டாக் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி விக்கெட் எடுத்தார். ஜோஸ் டாங்கு பயங்கர கலக்கல், செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. போன சீசனில், அது 2024 சீசனில் இவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பட் இந்த சீசனில் விளையாண்ட எல்லா போட்டியிலையும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, கலக்கியிருக்காரு. சோனி பேக்கர் போன போட்டியில் வேற லெவல் பவுலிங்க நல்லா பண்ணார். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பவுலர் இப்போதைக்கு பவர் பிளேயில் நியூ பாலில் அப்படின்னா இவரை சொல்லுவேன் நான். நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம தீபக் சஹார் கைண்ட் ஆஃப் பவுலிங் அப்படிங்கிறத விட அவருக்கு பேஸ் கிடையாது, பட் இந்த பேஸும் வச்சுருக்காரு. ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட்டு சொல்கிறோம், அவரும் பார்த்தீங்கன்னா நியூ பால் ஸ்விங் கொடுக்கும்போது கொஞ்சம் பேஸ் ஆஃப் பண்ணார். ஒரு பேஸை போட்டுக்கிட்டே அந்த ஸ்விங்கையும் கொடுக்க முடியுது. ஒரு பேட்டரை திணறடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி சோனி பேக்கருக்கு இருக்குது, சூப்பராக பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரே ஒரு விஷயம் டெவலப் பண்ணணும். மிடில் பேஸில் டெத்து பேஸில் பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணோம். அதுவுமே போன போட்டியில் கொஞ்சம் ஷோ பண்ண மாதிரி இருக்குது. பாசிபிளாக நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி பேக் ஹேண்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு தடுமாட்டத்தில் ஒரு வைடு இல்லை வெளியில் போடுறது, கொஞ்சம் பேட்டரை பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணிட்டாருன்னா செம்மையாக பண்ண முடியும். சோனி பேக்கர் கண்டிப்பாக இங்கிலாந்து கிரிக்கெட்டில் விளையாடுவார் நான் எதிர்பார்க்குறேன். ஃப்யூச்சரில் பாசிபிளாக 1 or 2 இயர்ஸ்லேயே அது நடக்கும் நம்புகிறேன். 2 டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட பேட்டிங் டெப்த்து நிறையா இருக்குது, மான்செஸ்டருக்கு பேட்டிங் டெப்த் இல்லை. ஸோ ஒரே பாயிண்ட் தான், ஜோஸ் பட்டர், ரச்சின் ரவீந்திரா, கிளாசன் 3 பேர் போன போட்டு இது மாதிரி விளையாண்டாங்கன்னா டெஃபினட்டாக மான்செஸ்டர் இது கேம் இருக்குது. அதில் குறிப்பாக ஜோஸ் டங், சோனி பேக்கர், நூர் அகமது, கரி எல்லாமே நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. இங்கே அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு ரவீந்திரா, கிரிகரி இருக்காங்க. இந்த சைடு போலிங்லன்னு பார்க்கும்போது லாக்கி ஃபோகசன் மட்டும் இருக்கார். ஸோ அது ஒரு வகையில் பெஸ்ட்டு இந்த மான்செஸ்டர் விளையாட முடியும் நம்புற அளவுக்கு இருக்குது. ஸ்டொய்னிஸ் ஓரளவுக்கு இருக்கார், வில்லி ஓரளவுக்கு இருக்கார். ஸோ இருந்தால் கூட வில்லியோட ஃபார்மும் ஸ்டொய்னிஸோட ஃபார்மும் முன்னளவுக்கு இல்லை, விக்கெட் டேக்கிங்கில் நிறையலாம் இல்லை. அதை பார்க்குறோம். காலம் பார்க்கின்சன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், அது நிறைய டைம் ஷோ பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்டில் பார்க்கும்போது மான்செஸ்டர் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் 10 ராக்கெட்ஸ் அவங்களோட ஹோமில் பயங்கர சக்ஸஸ் வச்சுருக்காங்க. இப்போ நியூ பாலில் சோனி பேக்கர் இருக்கிறதுனால இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் பேண்டனையோ ரூட்டையோ கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். பேண்டன் தான் அந்த டீமுக்கு பயங்கர சக்ஸஸாக டாப் ஆர்டரில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் யாரும் சாலிடாக ப்ளே பண்ணல அப்படிங்கிறது இருக்குது. மூர்ஸ் போன போட்டியில் நல்லா விளையாண்டார், ஸோ அது ஓகே. பட் சாலிடாக ரெகுலராக ஒரு அளவு விளையாட முடியுமா, அது கண்டிப்பாக கேள்வி தான். ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்குது ஏர்லி ஸ்டேஜில் அந்த போலிங்கில் சோனி பேக்கர் கலக்கிறதுனால. அண்ட் மான்செஸ்டர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரேகன் அகமது சில நேரங்கள் முழுமையாக பவுல் பண்ண மாட்டார். வில்லி, ஸ்டொய்னிஸ், ஃபோகசன் போன போட்டியில் முழுமையாக வீசினாங்க. ஸோ அதே எதிர்பார்ப்பு இந்த போட்டியில் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் ஸ்டொய்னிஸ், ஃபோகசன் எண்டில் வீசுறதுக்கு வாய்ப்பு. அண்ட் வில்லியை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக சாமுவல் குக் வர மாதிரி இருந்தால் வில்லியோட ஓவர் கொஞ்சம் குறையும், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணார், போன போட்டியில் 2 செட்டு வீசினார். ஸோ கிரிகரியும் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர்ஸ் வீசலாம். மோஸ்ட்லி இந்த 4 பவுலர்ஸ் நல்ல பவுலிங் கொடுக்கறனால உங்களுக்கான முழு செட்டு கிடைக்குது. கரி அண்ட் ஜோஸ் டங்க் எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்டு தான் ஓவராலாக ட்ரெண்டில் இருந்திருக்காங்க மான்செஸ்டருக்கு எகென்ஸ்டாக. ரீசெண்டாக லண்டனோட மட்டும் தோற்றுருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு வெற்றி தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சில தோல்விகள் சொல்லப்போனால் இந்த சீசனில் 2 வெற்றி, அதுக்கு அப்படி ஓவராலாக பார்க்கும்போது 3 தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. ஆரம்ப போட்டிகள் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணாங்க. நல்ல பிளேயர்ஸ் இருந்தால் கூட தடுமாற்றம். கிளாசன் அண்ட் பட்லர்டே கூட பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்கோர் பண்ணார். போன போட்டியில் ஓகே, அதுக்கு முதல் போட்டியில் அந்த மாதிரிலாம் ஓகே. பட் ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் அவர் விளையாண்ட போட்டியில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதுவுமே இங்கே கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். 100ல் இனிமேல் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் வேணும் அப்படிங்கிறது தான். ஓவராலாக அந்த ஸ்கோர் பண்ண முடியாதெல்லாம் மான்செஸ்டர்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருந்தது. பட் கண்டிப்பாக இப்போ
நல்லா பண்ண முடியும் நம்புகிறேன். போன போட்டி விளையாண்ட விதத்தை பார்க்கும்போது அண்ட் ரச்சின் ரவீந்திரா மிடில் ஆட் ஆகுறாரு, ஒரு கான்ஃபிடன்ட் பிளேயராக தெரிகிறார். கிளாஸனோட அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்க முடியும். ரெண்டு டீம் கடையில் போன போட்டி 1 ரன் வித்தியாசத்தில், ஸோ அது வந்து 2024 7th மேட்ச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 ரன் வித்தியாசத்தில் ட்ரெண்டு ஜெயித்தாங்க, அது பார்க்குறோம். அண்ட் ஓவராலாகவே ரொம்ப க்ளோஸ் மேட்ச் இந்த ரெண்டு டீமுமே இருக்கும். ஸோ அது பார்க்கணும். ஒரு சில போட்டிகள் பார்த்தீங்கன்னா 189 அடிச்சிருக்காங்க, 193 அதை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க, டஃப்பாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 135. ஸோ இதுதான் ஈஸி வின் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 7 விக்கெட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் 8 விக்கெட் விட்டு தான் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க, 10 ரன் வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்காங்க போது இந்த ரெண்டு டீம் விளையாடும்போது ரொம்ப க்ளோஸ் மேட்ச். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அவங்க ஹோம் அட்வான்டேஜ், ஓவராலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட் மான்செஸ்டர் இப்போ பவுலிங் பேஸ்லையும் பேட்டிங் பேஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபைட் இது பார்க்குறோம். மான்செஸ்டர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இதை பார்க்குறோம். டாப் 14 மைண்டில் பிளிப்சால்ட், டாம் பேண்டன், பட்லர் இவங்க எல்லாருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸு. ஆனால் விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் பேண்டன் மோஸ்ட்லி டவுட் தான், மோஸ்ட்லி மூவ்ஸ் பண்ணுவார். ஸோ பார்க்குறோம். பட்லர் ஒரு பக்கம் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அது ஒரு பக்கம். ரேகன், ரச்சின் அண்டு டேவிட் வில்லி, லெவிஸ் கிரிகரி, ஸ்டாய்னிஸ் அவங்களாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில். கிளாஸன் பேட்டர் லிஸ்ட்டில் அவரும் விக்கெட் கீப்பர் தான், நம்ம அவருமே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதில்ல. ஸோ அவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸு. பவுலிங் பேஸில் நிறைய கன்சிடரேஷன் இருக்குது. செம ஃபார்மில் இருக்கிற பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 5 பவுலர் சோனி பெக்கர், லாக்கி, ஸ்காட் கரி, நூர் அகமது அண்ட் ஜோ ஸ்டங்கு செம்ம டச்சில் இருக்காங்க விக்கெட் டேக்கிங் லெவலில். ஸோ அதனால் கன்சிடரபிள். பிக்கில் மெக்கனி டாப் ஆர்டரில் வராரு. லெவிஸ் கிரிகரி மிடில் கொஞ்சமாக பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ ஒரு வேளை டாப் ஆர்டரில் கலக்கலான பவுலிங் அப்படின்ற மாதிரி விக்கெட் சரிஞ்சுதுன்னு சொன்னால் அங்கே லெவிஸ் கிரிகரி ஒரு டீசெண்டான பேட்டிங் அவுட்புட் கொடுக்க முடியும். காலன் பார்க்கின்சன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. டாம் மோர்ஸு ஒரு சின்ன கன்சிடரேஷன் போன போட்டியில் மாதிரி. ஸோ குறிப்பாக சோனி பெக்கர் மாதிரி பவுலர் இருக்கும்போது எளியாக விக்கெட்ஸ் விழுந்தால் டாம் மோர்ஸ் தான் கரையேற்றணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட்லர், ரவீந்திரா அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க நல்ல பிளேயர்ஸ். பட் ஸ்டோய்னிஸ் லேட்டாக வர்றது பேட்டிங் பேஸில் அப்படிங்கிறனால ஸோ அதை ஒரு சின்ன கன்சிடரேஷனாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் சில நேரங்களில் அவரை கன்சிடர் பண்ணாமல் குறைவாக ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, அதையுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சால்ட்டு, ரேகன் அகமது அண்ட் டேவிட் வில்லியை கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் ரேஞ்சுக்கு. சால்ட் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேஸில் அண்ட் இந்த பர்டிகுலர் ஒன்றில் டாப்பில் இருக்கார் ரன்னில். அண்ட் ரேகன் அகமது டீசன்ட் பிளேயர், பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே இருக்குது. அண்ட் ப்ரொமோஷன் பேஸில் இருக்குது. அண்ட் டேவிட் வில்லியும் ப்ரொமோஷன் பேஸில் எடுத்துக்கிட்டால் ஒரு சாய்ஸு கேப்டன். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது டேவிட் வில்லியை எடுக்கிறதுக்கு, கேப்டன் ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு. அது குறிப்பாக சாமல் குக் வரப்போ அவரோட பவுலிங் குறைவாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்காதீங்க. கிராண்ட் லீக்ல வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டஃப்பாக போய் முடியும். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் நல்ல சாய்ஸை பார்க்குறேன். கிளாஸன் போன போட்டியில் விளையாண்டார், இருந்தால் கூட பெருசாக யோசிக்க முடியல. டாம் பேண்டன் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கலாம், மிஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மிஸ் பண்ணி பாருங்கள். பேட்டிங்கில் சால்ட்டு பெரிய இன்னிங்ஸ் நிறைய நேரங்களில் கொடுத்துற ரூட்டை நான் மிஸ் பண்ண நினைக்கிறேன். ரவீந்திரா நல்ல சாய்ஸு. மெக்கனி ஒரு சில டீம்ஸில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா. ஸ்டோய்னிஸு, ரேகன் அகமது, கிரிகோரி தேவைப்பட்டா. டேவிட் வில்லி நல்ல சாய்ஸு. பவுலிங்கில் ஃபோகசன், நூர் அகமது பார்த்துப்போம் ஆன் டைமில் எப்படி ட்ராக் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு மிடில் பேட்டர் எப்படி இருக்காங்க அதையுமே பார்த்து நூர் அகமது எடுக்கணும் தான். ஸ்காட் கரி, சோனி பெக்கர் இதெல்லாம் நல்ல சாய்ஸு. ஒன் செகண்ட் கேப்டனாக பட்லரையும் வைஸ் கேப்டனையா ரேகன் அகமது. ரச்சின் ரவீந்திரா கூட நல்ல சாய்ஸ். ஏன்னா பேட்டிங் பேஸில் ரச்சின் ரவீந்திரா நல்லா கொடுக்குறாரு. ரேகன் அகமது கொஞ்சம் பேஸ்ட் ஆஃப் ஆகிறார். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார்னா கண்டிப்பாக ரேகன் அகமது நல்ல ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரேகன் அகமது சில நேரத்தில் ஓவர் முழுமையாக கொடுக்கறதில்ல. அது செட்ஸ் முழுமையாக போட்டால் கூட நம்ம ரேகன் அகமதை கேப்டனாக போடலாம். ஸோ நான் செட்ஸில் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு, பேட்டிங்கில் 10 ரன் அடிச்சா கூட ஓரளவுக்கு மேனேஜபிள் அப்படின்னு யோசிக்கலாம். பட் செட் முழுமையாக போடாதனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட்லர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.